ஹாய் ஹலோ மக்கள், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன தூக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாழைக்கண்ணுக்கு அதாவது வாழைக்கண்ணோட தூரில் வந்து நம்ம வந்து சனப்பை போட்டிருந்திருப்போம். இந்த சனப்பைக்கு பதிலாக வேறு என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டம் நம்ம வந்து உளுந்து கூட போடலாம். அதாவது சனப்பை போடுறவங்க சனப்பை போடலாம், இல்லை உளுந்து போடுறவங்க உளுந்து போடலாம், இல்லை இது ரெண்டும் போட முடியாதவங்க சாணி உரம் வைக்கலாம். இந்த உளுந்து போடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னெல்லாம், அது எப்படிலாம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த முழு வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வந்து வேலைக்கு நம்ம வந்து உளுந்து பயிர் போட்டு அது வந்து வளர ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் நம்ம வந்து வாழைக்கண்ணில் வந்து பழுது வாழைக்கண்ணு பார்த்துருப்போம். அப்படி பழுது பார்த்த பிறகு அந்த வாழைக்கண்ணில் வந்து அந்த உளுந்து வளர்றது வந்து கொஞ்சம் செடிகள் வளர்ந்துருக்கலாம். நம்ம பழுது பார்க்கறதுக்காக அந்த வாழைக்கண்ணை தோண்டி எடுத்துட்டு புது கண்ணு போட்டிருப்போம். அப்படி போடும்போது அந்த வாழைக்கண்ணை சுற்றி இருந்த அந்த உளுந்து பயிரையும் நம்ம வெட்டி எடுத்திருப்போம். அதனால் நம்ம அந்த வாழைக்கண்ணை நெட்டிட்டு அந்த உளுந்து விதை வந்து நம்ம வச்சிருப்போம். அந்த உளுந்து விதையை வந்து அந்த வாழைக்கண்ணை சுற்றி திரும்பியும் கொஞ்சம் போட்டு விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து நம்ம எந்த பருவத்தில் எப்போனாலும் நம்ம போட்டு அதை வெட்டி நம்ம உரமாக மாற்றலாம். இது வந்து உளுந்தும் சனப்பையும் என்ன உரமாகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பசுந்தாள் உரம் அப்படின்னா அந்த இடத்துலையே நம்ம போட்டு வளர விட்டு ஒன்று வெட்டி அந்த வாழைத்தூரில் உரமாக்கிறதோ, இல்லை அந்த இடம் எம்டி லேண்டில் நம்ம வந்து அந்த சனப்பையோ உளுந்தோ வளர வச்சு அதை திரும்ப நம்ம அப்படியே அடித்து நம்ம உரமாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பசுந்தாள் உரம். பசுந்தலை உரம் அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு இடத்துல வந்து நம்ம உளுந்து போட்டு அதை வந்து உளுந்து பறிச்சுட்டு அந்த செடியையும் அந்த கொலையையும் மொத்தமாக அள்ளி கொண்டு வந்து நம்ம தோட்டத்துக்கு உரமாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பசுந்தலை உரம். அப்படி இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள அர்த்தம். இதில் வந்து நம்ம பசுந்தாள் உரம் அப்படின்னா அது எந்த பருவத்தில் எப்போனாலும் வைக்கலாம். இந்த பசுந்தாள் உரம் வைக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்ம மண்ணுக்கு வந்து ஒரு நிலைப்புத்தன்மை கிடைக்கும். அதாவது நம்ம மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையுமே மீட்டு நம்ம மண்ணுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் வந்து நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணுவோம். இந்த பசுந்தாள் உரம் யூஸ் பண்ணுறதுனால நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் அதிக அளவு பெருகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுபோக பசுந்தாள் உரம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம மண்ணில் உள்ள கடினத்தன்மையை குறைச்சி சாயிலை வந்து லூஸ் சாயிலாக மாற்றிடும். அப்படி லூஸ் சாயிலாக மாற்றிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழையோ எந்தவித தாவரங்களாக இருந்தாலும் வேர் வந்து அதிக அளவு அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுபோக இந்த பசுந்தாள் உரமும் பசுந்தலை உரமும் அதிக அளவு நம்ம வாழைக்கு யூஸ் பண்ணோம், வாழையில் எந்த தாவரங்களுக்கு யூஸ் பண்ணாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணுமே வாழை மட்டும் கிடையாது, எந்தவித தாவரங்களுக்குமே இது வந்து முதல்நிலை சத்துக்களாக கருதப்படும். இந்த மூணு சத்துக்கள்லையுமே இந்த பசுந்தாள் உரத்துலையும் பசுந்தலை உரத்துலையும் அதிகமாக இருக்கும். இந்த உளுந்து பயிரில் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உளுந்து செடியை வளர விட்டு இது வந்து பூத்து காய் காய்க்கும். அந்த காய் வந்து முத்தி விதையாவதுக்கு முன்னாலேயே நம்ம உரமாக்கிறணும். அதாவது உளுந்தை பறிக்கக்கூடாது. உளுந்தை நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே பேரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண உரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செடி ஒன்று பூத்து காய் காய்க்கும் போது அதை வந்து நம்ம வெட்டி உரமாக்கிடுவோம். ஏன்னா அது வந்து காய் காய்ச்சி அந்த காயை நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே மேக்ஸிமம் சத்துக்கள் போயிடும். அப்படி இருக்கத்தக்க நம்ம வாழைக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள்லாம் கிடைக்காம போயிடும். அதனால் இந்த உளுந்து பயிர் வளர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வளர்ந்து பூத்ததும் காய் காய்க்க ஆரம்பிக்கும். காய் காய்ச்சி அந்த காய் வந்து பச்சையாக இருக்கும்போதே நம்ம வந்து வாழைக்கு வெட்டி உரமாக்கிடுவோம். இது வந்து நல்ல ஒரு பசுந்தாள் உரமாக யூஸ் ஆகும். உங்களுக்கு பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதுக்கும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த முதல்நிலை சத்துக்கள் அப்படின்ட்டு மணிச்சத்து தலைச்சத்து சாம்பல் சத்து அப்படின்னு. இதில் வந்து மணிச்சத்து அப்படின்னா நம்ம வந்து மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வேர்கள் தான் மணிச்சத்து. இது வந்து அதிக அளவு நைட்ரஜன் சத்துக்களை வந்து எடுத்துக்கிடணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பசுந்தாள் உரங்கள்லாம் அதிக அளவு யூஸ் பண்ணுறோம். இந்த நைட்ரஜன் சத்து அதிக அளவு கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேர் வந்து அதிக அளவு அடித்து நம்ம தாவரங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தரப்பாதையிலேயே எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுபோக மணிச்சத்து அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் வந்து பசுமையாக இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். இந்த பசுமையாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலமாக தானாகவே தயாரித்து கொண்டு அதிக அளவு உணவு எடுத்துக்கிட்டு நோய் எதிர்ப்பாற்றலோடு அந்த தாவரம் வளர்றதுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது அவ்வளவுமே இது அனைத்துமே முதல்நிலை சத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதில் இரண்டாம் நிலை சத்துக்களும் உண்டு. இது வந்து என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணு என்னென்ன பர்பஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அதை ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போடுறேன். அதுக்கும் நான் ஒரு முழு வீடியோ கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். விவசாயம் பழகு விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டரம்பாய், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.